ಕೋಟಿ ಕೋಟಿ ಜನ್ಮಕ್ಕೆ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಸಾಕು, ದಾಟಿಸುವುದು ಭವಸಾಗರವ. ಬೂಟಕತನದಲ್ಲಿ ಹರಿದಾಸನಾದರೆ ತೋಟವಿಲ್ಲದೆ ಮೇಟಿ ಎತ್ತಿದಂತೆ, ನೀಟಾಗದು ಕಾಣೋ ಎಂದಿಗೂ ಯಮಭಟರ ಕಾಟ ತಪ್ಪದೋ. ಕಾಶಿಯಲ್ಲಿದ್ದರೂ ಹಾಟಕಾಂಬರಧರ ವಿಜಯ ವಿಠ್ಠಲರೇಯ, ನಾಟಿಸೋ ನಿನ್ನ ಚರಣಾಬ್ಜದಲ್ಲಿ ಮನಸ್ಸು. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ பரமகுருभ्यो நமக. ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத்பாதாச்சாரிய குருभ्यो நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுடைய உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற சீரீஸில் இது 145வது எபிசோடு. ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இது போலவே இன்னும் வரையும் எபிசோடுக்கும் நீங்கள் அன்பும் ஆதரவும் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இந்த எபிசோடை தொடங்குகிறேன். அதாவது இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஸ்ரீராமநவமி முடிஞ்சது, 2 நாள் ஆச்சு. ஸோ இந்த ஸ்ரீராமநவமிக்காக ராமநாமத்தின் மகிமையை கூறக்கூடிய ஒரு பாடலை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பண்ணோம். அதில் ஒரு விஜயதாசர் பாடல் கிடச்சிது. ராமனுடைய மகிமையை கூறக்கூடிய ஒரு விஜயதாசருடைய பாடல் ஒன்று கிடச்சிது. அதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ராம ராமா ಎಂಬ 2 ಅಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಗಿತು ಸುಜನರನು அப்படிங்கிற பாடல் தான் அது. இந்த பாடலை மஸ்கட்லேருந்து திருமதி வி அர்ச்சனா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இவர் நமக்கு 2-3 தடவை பாடி கொடுத்துருக்காங்க. நிறைய பாடல்கள், ஒரு 3-4 பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க. தாசர் பாடல்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர், மிகுந்த பக்தியுடன் அந்த பாடல்களை பாடக்கூடியவர். அவருடைய ஃபாதரும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தாசர் பாடல்களில் வல்லவராக திகழ்ந்தவர். அவர் ஸ்ரீமுஷ்ணத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள்லாம். ஸோ இந்த முறை அவரே இந்த பாஸ்டை சஜஸ்ட் செஞ்சாங்க. அவங்களே தான் இந்த பாஸ்டை சஜஸ்ட் பண்ணாங்க. சார் இந்த பாட்டை பாடலாமான்னு. ஸோ நானும் பாடலான்னு சொன்னேன். அவங்க இந்த பாடலை பாடி கொடுத்துருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், நேராக பாடல் இவங்க பாடியிருக்காங்க இல்லையா, நம்ம அர்ச்சனா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தம் பார்ப்போம். இப்போ நேராக அவங்க பாடுற பாட்டை கேட்போம். வாங்க, திரும்பி அர்ச்சனா அவர்கள் பாடக்கூடிய பாடை கேட்போம். ராம 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 ராಮ ಎಂಬೆರಡಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. ರಾಮ 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 ಎಂಬೆರಡಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. ಹಾಲಾಹಲವನ್ನು ಪಾನವ ಮಾಡಿದ ಫಾಲಲೋಚನನೇ ಬಲ್ಲವನು. ಹಾಲಾಹಲವನ್ನು ಪಾನವ ಮಾಡಿದ ಫಾಲಲೋಚನನೇ ಬಲ್ಲವನು. ಆಲಾಪಿಸುತ್ತ ಶಿಲೆಯಾಗಿದ್ದ ಬಾಲೆಯ ಹಲ್ಯೆಯ ಕೇಳೆನು. ಬಾಲೆಯ ಹಲ್ಯೆಯ ಕೇಳೆನು. ರಾಮ 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 ಎಂಬೆರಡಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. ಅಂಜಿಕೆ ಇಲ್ಲದೆ ಗಿರಿ ಸಾರಿದ ಕಪಿ ಕುಂಜರ ರವಿಸೂತ ಬಲ್ಲವನು. ಅಂಜಿಕೆ ಇಲ್ಲದೆ ಗಿರಿ ಸಾರಿದ ಕಪಿ ಕುಂಜರ ರವಿಸೂತ ಬಲ್ಲವನು. ಎಂಜಲ ಫಲಗಳ ಹರಿಗರ್ಪಿಸಿದ ಕಂಜಲೋಚನೆಯ ಕೇಳೆನು. ಕಂಜಲೋಚನೆಯ ಕೇಳೆನು. ರಾಮ 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 ಎಂಬೆರಡಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. ಕಾಲವನರಿತು ಸೇವೆಯ ಮಾಡಿದ ಲೋಲ ಲಕ್ಷ್ಮಣನೇ ಬಲ್ಲವನು. ಕಾಲವನರಿತು ಸೇವೆಯ ಮಾಡಿದ ಲೋಲ ಲಕ್ಷ್ಮಣನೇ ಬಲ್ಲವನು. ವ್ಯಾಳ ಶಯನ ಶ್ರೀ ವಿಜಯ
ಲೀಲೇಶರದಿಯ ಕೇಳೆನು ಲೀಲೇಶರದಿಯ ಕೇಳೆನು ವ್ಯಾಳ ಶಯನ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲನ ಲೀಲೇಶರದಿಯ ಕೇಳೆನು ಲೀಲೇಶರದಿಯ ಕೇಳೆನು ರಾಮ 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 ಎಂಬೆರಡಕ್ಷರ ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು ಪ್ರೇಮದಿ ಸಲಹಿತು ಸುಜನರನು. விஜயதாசருடைய பாடல் இது. விஜயதாசர் என்ன சொல்கிறாரு, ராம ராமா அப்படிங்கிற 2 எழுத்து இருக்கிறது இல்லையா, இந்த 2 எழுத்து இருக்கிற இந்த மந்திரம் இருக்கிறது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிகுந்த மகிமைகளை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. ராம ராம ಎಂಬೆರಡಕ್ಷರ பிரேமதி சலகித்து சுஜனரனு. நன்மக்களை என்ன பண்ணிச்சு, இந்த ராமா ராமான்னு 2 எழுத்து இருக்கிறது இல்லையா, 2 எழுத்து தான் இருக்குது, வேறு எவ்வளவும் இல்லை, 2 எழுத்து, ராமா ராம அப்படிங்கிற இந்த 2 எழுத்து இருக்குது இல்லையா, இந்த 2 எழுத்து வந்து மிகவும் பிரேமத்துடன் மிகவும் அன்புடன் என்ன ஆதரித்தது, அனுகிரகம் செய்தது. யாருக்கு? சுஜனர்களுக்கு, நன்மக்களுக்கு வந்து அனுகிரகம் செய்தது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிலாம் அனுகிரகம் செய்ததுன்னு சொல்லிட்டு அவர் விவரிக்கிறார். இதுக்கு யாரப்பா சாட்சி? இந்த ராமநாமம் இருக்கிறது இல்லையா, இந்த நாமம் அனுகிரகம் செய்தது அப்படிங்கிறதுக்கு யாருப்பா சாட்சி? ராமராமா இந்த எழுத்து மந்திரம் இருக்கிறது, 2 எழுத்து மந்திரம், இது அனுகிரகம் செய்தது என்பதற்கு யாரப்பா சாட்சி அப்படின்னு நீங்கள் அவர் கேட்டிங்கன்னா அவர் அதுக்கான சாட்சியங்களை விளக்கி கொண்டே வருகிறார். அதுதான் இந்த பாடல். யாரெல்லாம் போய் கேட்டுப்பார், அவங்கள போய் கேட்டுப்பார் அதனுடைய மகிமை என்னன்னு சொல்லுவாங்க, இவங்கள போய் கேட்டுப்பார் இதனுடைய மகிமை என்னன்னு. சாட்சிக்கு மக்களை அழைக்கிறார். யார்? சுஜனர்களை அழைக்கிறார், மேன்மக்களை அழைக்கிறார். அழைத்து அவரிடம் நம்மளை வந்து கேட்க சொல்கிறார். நீங்கள் கேட்டு பாருங்கள், அவரை கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, இந்த ராமநாம மகிமை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் இந்த பாட்டுடைய சரணத்தோட அர்த்தம். இப்போது யாரெல்லாம் கேட்க சொல்கிறார் நம்ம விஜயதாசர் அப்படிங்கிறத பாட்டினுடைய சரணங்களில் பார்ப்போம். இப்போ ராமாயண நிகழ்வுகளை கொண்டு வந்து அதில் நடந்த நிகழ்ச்சிகளை வைத்து அவர் என்ன பண்ணுறாரு, சாட்சியங்களை நமக்கு கொண்டு வருகிறார். ಹಾಲಹಾಲವನು ಪಾನವ ಮಾಡಿದ ಪಾಲಲೋಚನನೆ ಬಲ್ಲವನು ಆಲಾಪಿಸುತ್ತ சிலையாகித்த பாலே அகல்ய கேளேனு சொன்னான். முதல்ல அந்த ஆலகால விஷத்தை உண்டார் இல்லையா, அந்த பார்க்கடலை மத்தனம் செய்தார்கள். மத்தனம் செய்தார்கள், அதுலேருந்து ஆலகால விஷம் வருகிறது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் உண்கிறார், அவரை சாப்பிடுகிறார். அப்போ தான் வந்து பார்வதி தேவருடைய கழுத்தை பிடிக்கிறார், அந்த இடத்துல நின்று ஒரு நீலகண்டன் ஆகிறார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆலகால விஷத்தை உண்ட அந்த சிவபெருமான் இருக்காங்க, அவனை போய் கேட்டுப்பாரு, அவனுக்கு தெரியும் அப்படின்றாரு. கூட்டு வர ஆள், சாட்சி கூட்டு வர ஆள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளாக தான் கூட்டு வர்றாரு. இவர் யாரை கேட்க சொல்கிறாரு, அந்த பரமசிவனையும் போய் கேட்டுப்பாருப்பா, அவனுக்கு தெரியும், அவருக்கு இந்த ராமநாம அவனுக்கு. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம துல்லியம் ராமநாம வரானனே அப்படின்றாரு. அதாவது இந்த ராமநாமத்துடைய மகிமையை வந்து அவர் வந்து சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு கூறுகிறார். ஸோ அதனால் அவரை போய் கேட்டுப்பாருப்பா, அவருக்கு தெரியும் இந்த இந்த ராமநாமத்துடைய மகிமை, சிவபெருமானை கேட்டுப்பாரு அப்படின்றாரு. அதே மாதிரி ஆலாப்பி சுத்த சிலையாகித்த பாலே அகல்ய கேளேனோ, அகல்ய கேட்டுப்பாரு. அழுது கொண்டே சிலையாகிறாள் இல்லையா, கணவனுடைய சாபத்தால் அழுது கொண்டே சிலையானாள் அல்லவா அந்த அகல்ய என்ன பண்ணுது, ராமபிரானுக்காக கல்லாக இருந்து காத்திருந்து ராமபிரான் கால்பட்ட பொழுது அவள் மீண்டும் தன்னுடைய சுயரூபத்தை பெறுகிறாள். ஸோ அந்த அகல்யை போய் கேட்டுப்பாரு. இப்போ ராமநாமத்தோட மகிமை உனக்கு தெரியும், ராமர் எப்படி அருள் புரிந்தாருங்கிறது அவரை போய் கேட்டுப்பாரு, அவர் சொல்லுவார். அகல்யா போய் கேட்டுப்பாரு, அந்த அம்மா சொல்லுவாங்க ராமநாமத்தோட மகிமை என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் நமக்கு வந்து சாட்சியங்களை கூப்பிடுகிறார். பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಅಂಜಿಕೆ ಇಲ್ಲದೆ ಗಿರಿಸಾರಿದ ಕಪಿಕುಂಜರ ರವಿಸುತ ಬಲ್ಲವನು ಎಂಜಲ ಫಲಗಳ ಹರಿಗರ್ಪಿಸುತ್ತ கஞ்சலோச்சனையே கேளேனோ அப்படின்றார். இங்கே யாரை கூப்பிட்றாரு, அந்த ஆஞ்சநேயனையே கூப்பிடுறார். அந்த வாயுதேவரை முக்க பிராணரையே அவர் அழைக்கிறார், சாட்சிக்கு அழைக்கிறார். அஞ்சதே கிரிசாரித, பயமில்லாமல் அந்த மலையை தூக்கி கொண்டு வந்த கபிகுஞ்சரா, பெரிய குரங்கான அந்த வாயுதேவரை கேட்டுப்பார். ரவிசுத்தநாத அந்த சுக்ரீவனை கேட்டுப்பார். அவங்க சொல்லுவாங்க அவனுடைய ராமநாமத்தின் மகிமை, அவர்கள் அறிவார்கள், சாதாரண மக்கள் இல்லை, அவர்கள் பெரிய பெரியவங்க, இவங்கெல்லாம் இவர்கள் அறிவார்கள் ராமனுடைய மகிமை, ராமநாமத்துடைய மகிமை, அவளை போய் கேட்டுப்பாருப்பா அப்படின்றாரு. ಎಂಜಲ ಫಲಗಳ ಹರಿಗರ್ಪಿಸುತ್ತ கஞ்சலோச்சனையே கேளேனும், தான் எச்சரிப்படுத்தி கொடுத்த கனிகளை ராமனுக்கு சபரிக்கிறார்கள் சபரி, அந்த சபரியை போய் கேட்டுப்பாருப்பா, ராமநாம மகிமை அவர் சொல்லுவார்.
அவர் என்ன பண்ண சபையில் என்ன செய்கிறார், இறைவனுக்கு நல்ல பழங்களே சுவையான பழங்களே தர வேண்டும்னாக அந்த பழங்களை கடித்து சாப்பிட்டு பார்த்து அது சுவை நன்றாக இருந்தால் மட்டும்தான் ராமனுக்கு அர்ப்பணம் செய்வாளாம். ஸோ அது மாதிரி அவள் எச்சரிப்படுத்தி கொடுத்த பழத்தை நன்றாக இருக்கிறது என்று ராமன் உண்டான். ஸோ அந்த சபரியை போய் கேளப்பா, அவர் சொல்லுவாங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து ராமநாமத்துடைய மகிமை என்னங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அவங்கள போய் கேளு அப்படின்றாரு. பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம். ಕಾಲವನ ಅರಿದು ಸೇವೆಯ ಮಾಡಿದ ಲೋಲ ಲಕ್ಷ್ಮಣನೇ ಬಲ್ಲವನು, ವ್ಯಾಮಳ ಶಯನ ಶ್ರೀ ವಿಜಯ ವಿಠಲನ லீலைய சரதிய கேளேனோ. ராமபிரான் காட்டுக்கு செல்லும் பொழுது அவருடன் சென்றவன் லக்ஷ்மணன். அவர் எவ்வளவு தடுத்தும் கேளாமல், உங்களுக்கு நான் பணிபுரிவதே என்னுடைய லட்சியம், உங்களுடனே இருந்து நான் பணிபுரிகிறேன்னு சொல்லி அவருடனே காட்டுக்கு சென்றவன். 14 ஆண்கள் உறங்காமல் இருந்தவன். ராமரையும் லட்சுமணியும் சீதையும் காவல் காப்பதற்காக இரவு நேரங்களிலே 14 ஆண்கள் உறங்காமல் இருந்து காவல் காத்தவன். ராமருக்கு நேரம் அறிந்து அவருடைய தேவையை அறிந்து அவருக்கு சேவையை செய்தவன். அவருக்கு எப்போ எந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறார், காலவன் அறிந்து சேவையை மாடித அப்படின்றார். சமயம் அறிந்து அவருடைய தேவையை அறிந்து, ராமபிரானின் தேவையை அறிந்து அவருக்கு எப்பொழுதுக்கு என்ன வேண்டுமோ அந்த சேவையை செய்த அந்த லக்ஷ்மணனை கேட்டு பாருங்கள், அந்த ராமநாமத்தின் மகிமை தெரியும் அப்படின்றார். வேற யாரும் லக்ஷ்மணியே கேட்க சொல்கிறாரு, நீங்கள் போய் கேட்டு பாருங்க, லக்ஷ்மணனை கேட்டு பாருங்கள், ராமநாம மகிமை என்னன்னு கேட்டு பாருங்கள். அவன் தான் அந்த 14 ஆண்டுகளும் ராமனுடனே இருந்து காட்டிலே இருந்து உறங்காமல் அந்த ராமனுக்கு சேவை செய்தவன் இல்லையா. இவன் ராமன் வந்து சீதையை தேடும்போது கூட அவருடைய நிழலாகவே சென்று அவர் என்னென்ன கஷ்டப்பட்டாரோ அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டவன் லக்ஷ்மணன். ஸோ அவனை கேட்டு பாருங்கள், அவருக்கு தெரியும் ராமநாமனை மகிமையை. வியாழசயன ஸ்ரீ விஜய விட்டலன லீல சரதிய கேளேனும். இந்த விஜய விட்டலன் இருக்கனாலே பாம்பிலே, வியாழசயனா பாம்பிலே படுத்து கொண்டிருக்கின்ற, பெரிய பாம்பிலே படுத்து கொண்டிருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பெரிய பாம்பிலே, ஆதிசேஷனாக பாம்பிலே படுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய இஷ்டதெய்வமான அந்த விஜய விட்டலன் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய லீலைகளில் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கடலரசனை போய் கேட்டுப்பார். அங்கே திருப்புல்லானி பக்கத்தில் கடல் இருக்கிறதே, பெரிய கடலில் திருப்புல்லானியில் 3 நாட்கள் அவர் தவம் இருக்கிறார் ராமர். இப்போ கடல் மேலே ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்பதற்காக கடலரசனை நோக்கி அவர் தவம் செய்கிறார். ஆனால் கடலரசன் அவருக்கு காட்சி தருவதும் இல்லை, அதற்கான அனுமதியை தருவதும் இல்லை. அப்போ ராமர் கோபம் கொள்கிறார். கோபம் கொண்டு வில்லை எடுக்கிறார். உடனே கடலரசன் பயந்து போய் வந்து அவரிடம் சரணாகதி அடைகிறார். இப்போ ராமனும் அவனை மன்னித்து விடுகிறார். அப்போ அவர் அனுமதி கொடுக்கும் பொழுது கடலின் மேலே அவர்கள் ஒரு பெரிய பாலத்தை கட்டுகிறார்கள். ஸோ அந்த கடலரசனை போய் கேட்டு பார்ப்பார், ராமனுடைய லீலை என்னன்னு அவருக்கு தெரியும். எப்படி மிதக்கும் கல்களை வைத்து அந்த பாலங்களை கட்டினார்கள் என்ற லீலை இருக்கிறது இல்லை, அது அந்த கடலரசனை போய் கேட்டுப்பார், அவர் சொல்லுவார் அப்படின்றார். ஸோ இது மாதிரி பெரிய பெரிய ஆட்களையே சாட்சியாக கூட்டம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணார் விஜயதாசரை, அந்த ராமநாமத்துடைய மகிமையை விளக்குகிறார். ஸோ இந்த ராமநவமியை முன்னிட்டு ஒரு சில நல்ல ராமநாமத்தின் மகிமையை விளக்கக்கூடிய ஒரு விஜயதாசருடைய பாடலை நாம் கேட்டோம். நாமும் இந்த ஒரு இது ஒரு கர்ப்போத்சவம்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு 10 நாள் இப்போவும் கூட நாம் ஸ்ரீராமரை துதித்து அவருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.